அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, மாசி மாத ராசி பலன்கள். மாசி மாதம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் மாசி மாதம் என்கிறோம். அங்கு ஏற்கனவே உள்ள சனி பகவான் பகைவரோடு சூரிய பகவான் இணைகிறார். அப்படி 6க்கு அதிபதியாக விளங்குபவர் சூரியன். தங்களுக்கு விரயஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் சனி பகவான். இருவரும் இணையும் நேரம் நல்ல பலன்களை நடைபெறும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கைகூடும். கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள். உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர். உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள். கவலை என்ற 3 எழுத்து உங்களை விட்டு அகன்றுவிடும். கவலையே படமாட்டீர்கள். சுய தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமா என்று குழப்பத்தில் இருப்பீர்கள், சிந்திப்பீர்கள். அடுத்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். தன பாக்யாதிபதி பலம் பெறும் இந்த நேரம் பொன்னான நேரம். பொருளாதாரம் திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன்வருவீர். கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் தற்போது நடைபெறலாம். கடமையை செவ்வனே செய்து பாராட்டு பெறுவீர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை செய்வீர்கள். சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கலாம். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. தொழிலில் வெற்றி நடை போடலாம். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் உயர வழிகாட்டுவர். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். சகோதர ஒற்றுமை பலப்படும். அடுத்து மீனராசியில் புதனின் சஞ்சாரம். மார்ச் 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 4, 7ஆம் இடத்துக்கு உரியவர். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், 2 இடங்களுக்கு உரியவர். நீச்சம் பெறுவது நன்மைதான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். நீண்ட நாள் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு குரலுக்கு செவி சாய்ப்பர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி வந்து சேரும். பெண்கள் தங்கள் காதுக்கு வரும் சுப செய்திகளால் மகிழ்ச்சி அடைவர். இடமாற்றம் இனிமை தரும். அடுத்து இந்த நேரத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை உண்டாகிறது. உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் குரு. அவருக்கு பகை கிரகமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3, 8ஆம் இடத்துக்கு அதிபதியானவர். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர். இது அவ்வளவு நல்லதல்ல. இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் உண்டு. தொழிலில் குறுக்கிலிகள் வந்து கொண்டே இருக்கும். பார்ட்னர்ஸ்களுக்குள் தகராறு வரும். இறுதியாக பேச வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படும். புதிய வழக்குகளால் மனம் சோர்வடையும். எவ்வளவுதான் கவனத்தோடு செயல்பட்டாலும் எதிர்பார்த்தவைகளில் ஆதாயம் கிடைக்காது. குரு சுக்கிர பரிவர்த்தனை சரியில்லை. ஆகவே கோயிலுக்கு சென்றால் குருவுக்காக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரனுக்காக நவ கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானையும் பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.